கைஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, காதலர்களை காவு வாங்குற காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு பேயை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது இமேஜினேஷனோ இல்லை படத்தில் வர்ற கதையோ கிடையாது. உண்மையாகவே ஒருத்தர் லைஃப்பில் நடந்த ரியல் இன்சிடெண்ட். இந்த கதையை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணது தஞ்சாவூரில் இருந்து பிரசாந்த் அப்படின்றவர். உங்கள் லைஃப்லேயே ஏதோ ஒரு கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதை பற்றி நான் பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் எனக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக வீடியோ பண்ணுறேன். பிரசாந்தோட தங்கச்சியை இந்த பேய் என்ன பண்ணுச்சு அப்படின்றது தான் கதை. இது உண்மையிலேயே நடந்த சம்பவம். இது எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மசனக்குடி. வழக்கமாக மசனக்குடி அப்படின்னாலே பேய் சம்பவங்கள் நிறையா இருக்கும். அதில் ஒன்று தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்க போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இது மாதிரி பேய் ஸ்டோரிலாம் பார்க்க பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. வெல்கம் டு தி ஹரி ஷோ. நான் உங்கள் ஹரி அண்ட் இந்த வீடியோ ரியல் லைஃப் கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த சம்பவம் நடக்கிறது 2016 12th எக்ஸாமில் பாஸ் ஆன பிரசாந்தோட தங்கச்சி திவ்யா காலேஜ் படிக்கிறக்காக தஞ்சாவூர்லேருந்து கோயம்புத்தூரில் இருக்க ஒரு கவர்மெண்ட் காலேஜுக்கு வர்றாங்க. சின்ன வயசுலேருந்து வீட்டுக்குள்ளேயே ஆசாசையாக வளர்த்து திவ்யாவை பிரியறக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு சுத்தமாக மனசே இல்லை. பட் வேறு வழி இல்லை, காலேஜ் படிக்கிறதுக்கு வெளியூர் போய் தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி வைக்கிறாங்க. திவ்யா கோயம்புத்தூரில் வந்து படிக்கிற காலேஜில் தன்னோட கிளாஸ்மேட்டான ரஞ்சித் அப்படின்ற ஒரு பையனை லவ் பண்ணுறாங்க. 2 பேர் ஒரு 1.5 வருஷம் லவ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் இயர் செகண்ட் செம்மில் ரஞ்சித் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம ஜாலியாக ஒரு அவுட்டிங் போகலாம், பைக்கில் போகலாம். எங்கே போகலான்னா ஒரு ஹில் ஸ்டேஷன் போகலாம். எங்கேனா மசனக்குடி அப்படின்னு சொல்கிறாரு. அது கப்புள்ஸ்க்கு இன்னும் நல்லா இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. நம்ம போயிட்டு ஜாலியாக ஒரு 2-3 நாள் ஸ்டே பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூம் எல்லாம் இங்கேயே புக் பண்ணிவிட்டு 2 பேர் மசனக்குடி போகிறாங்க. பாதி ஹில்ஸ் பைக்கில் ஏறினதுக்கப்புறம் பயங்கரமாக மழை பெய்யுது. அப்போ எங்கேயாவது ஒதுங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரத்துக்கடியில் நிற்கிறாங்க. பட் அவங்களால அங்கே நிற்க முடியல, ஏன்னா மழை வந்து பயங்கரமாக பெய்யுது. பக்கத்துலேயே ஒரு ஓட்டு வீடு இருக்குது. சரி, அதுக்குள்ளே போயிட்டு மழை நிற்கிற வரைக்கும் அங்கே போய் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அந்த ஓட்டு வீட்டுக்கு முன்னாடி ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு போர்டு வச்சிருக்காங்க. என்னதான் எத்தனை போர்டு வச்சிருந்தாலும் நம்மள மாதிரி வயசு பசங்க ஒரு விஷயத்தை பண்ணாத அப்படின்னு சொன்னா தானே பண்ணுவோம். அதுதான் வயசு கோளாறுன்னு சொல்லுவாங்க. இவங்களும் சரி எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், இப்போ மலையிலிருந்து தப்பிக்கணும்னா அந்த ஓட்டு வீட்டுக்குள்ளே போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் அந்த ஓட்டு வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. இன்னைக்கு ஈவினிங் அந்த ஓட்டு வீட்டுக்குள்ளே போனவங்க நாளைக்கு மார்னிங் வரைக்கும் வெளியே வரவே இல்லை. அடுத்த நாள் காலையில் அந்த ஊர்க்காரர் ஒருத்தர் அந்த வழியாக போகும்போது இவங்க நின்றுட்டு இருந்த பைக் இருக்குல்ல, அதான் மரத்துக்கு முன்னாடி பார்த்துட்டு என்னடா பைக் மட்டும் நிற்கிது, யாரையும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்குறப்ப தான் ஒருவேளை இந்த ஓட்டு வீட்டுக்குள்ளே போயிருப்பாங்களோ, இந்த ஓட்டு வீட்டுக்குள்ளே போனால் என்ன நடக்குன்றது எனக்கு தெரியும். அதாவது அந்த ஊர்க்காரருக்கு தெரியும். ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது, நான் அப்புறம் சொல்கிறேன். அந்த ஊர்க்காரர் அதை தான் நினைக்கிறாரு, இந்த ஓட்டு வீட்டுக்குள்ளே போயிருப்பாங்களோ ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு கால் பண்ணிடுறாரு. போலீஸும் வந்துடுறாங்க. போலீஸ் வந்தது மட்டும் இல்லாமல் ஊர்க்காரங்களும் நிறைய பேர் கூடிடுறாங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டு வீட்டுக்கு ஒரு அமானுஷ்யமான ஃப்ளாஷ்பேக் இருக்குது. அதுக்கப்புறம் போலீஸ்காரங்க அந்த ஓட்டு வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா திவ்யாவும் ரஞ்சித்தும் தூக்கு போட்டு செத்துட்டாங்க. இப்போ கோயம்புத்தூரில் இருக்க ரஞ்சித் ஃபேமிலியும் தஞ்சாவூரில் இருக்க திவ்யா ஃபேமிலியும் மசனக்குடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலீஸ் கால் பண்ணி வர சொல்கிறாங்க. அவங்களும் வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் போலீஸ் பேரண்ட்ஸ் கிட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நீங்கள் ஏதாவது வீட்டில் டார்ச்சர் பண்ணிங்களா, அதாவது வேறு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவேன் அந்த மாதிரி வந்து ஏதாவது அவங்க லவ் பண்ணுறேன்னு சொன்னப்போ அதுக்கு ஏதாவது எதிர்ப்பு தெரிவிச்சிங்களா, சம்மந்தமே இல்லாமல் எதுக்கு இவ்வளோ தூரம் வந்து அவங்க தூக்கு போட்டு சாகணும், என்ன நடந்துச்சு, வீட்டில் ஏதாவது நடந்துருந்தா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப 2 பேர்த்தோட ஃபேமிலி மெம்பர்ஸுமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏங்க அவங்க லவ் பண்ணுறது எங்களுக்கு தெரியாது, அப்படியே தெரிஞ்சாலும் நாங்கள் வந்து இந்த கௌரவம் அதெல்லாம் வந்து நாங்கள் பார்க்க மாட்டோம், கட்டி வச்சுருவோம். அவங்க சொல்லியிருந்தா கூட நாங்கள் இப்போ காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி வச்சுருப்போம், எங்ககிட்ட சொல்லவே இல்லை, அவங்களுக்கு வேறு ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன், எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இங்கே வந்து தூக்கு போகணும்னு எங்களுக்கே புரியல அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, சரி ஓகேங்க, இந்த கேஸை வந்து நான் சூசைட் கேஸ் தான் முடிக்க போகிறேன், அதுக்கு முன்னாடி என்ன காரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ல, அதனால் இவங்க படித்த காலேஜுக்கு போய் நாங்கள் விசாரிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கிளம்பி அங்கே போயிடுறாங்க. இப்போ பிரசாந்தோட மைண்டில் ஓடிட்டுருக்க ஒரே விஷயம் என்னென்னா, நம்ம தங்கச்சி திவ்யா வந்து போல்டான கேர்ள், இந்த மாதிரி சூசைட் பண்ணியிருக்கல வாய்ப்பே இல்லை, அப்படியே ஏதாவது பிரச்சனைனாலும் அண்ணன் என்கிட்ட சொல்லுவா, எவ்வளோ பெரிய பிரச்சனைனாலும் என்கிட்ட சொல்லியிருப்பான், சூசைட் பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை, ஒருவேளை அந்த பையன் இருக்கான்னு தெரியுமா, அவன் கூட்டு வந்து திவ்யாவை கழுத்து நெரிச்சு கொண்டுட்டு இல்லை ஏதோ ஒரு வகையில் கொண்டுட்டு தூக்கில் ஏற்றிட்டு இவனு தூக்கு போட்டிருப்பான் அப்படின்னு பிரசாந்த் யோசிக்கிறாரு. அதே மாதிரி பிரசாந்த் இன்னொரு விஷயமும் யோசிக்கிறாரு, இந்த இடத்துல ஏதாவது அமானுஷியமா இருக்கும் போல, அது இவங்க 2 பேத்தையும் கொண்டு இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாரு. இப்போ ஃபேமிலியோட ஒரு டீ கடையில் உட்காந்து இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கப்ப ஒரு பெரியவர் பிரசாந்தை தனியாக கூப்பிட்டு ஒரு விஷயத்த சொல்கிறாரு. இப்போ தான் கதையே ஆரம்பிக்க போது, நல்லா கேளுங்க. இப்போ அந்த பெரியவர் என்ன சொல்கிறாருன்னா, தம்பி இவங்க சொல்கிற மாதிரி அவங்க சம்மந்தமே இல்லாமல் தூக்கு போட்டெல்லாம் சாகலை, அந்த வீட்டுக்குள்ளே ஒரு ஆத்மா இருக்குது, அதுதான் இவங்க மைண்டுக்குள்ளே போயிட்டு தூக்கு போட வச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க இவங்க 2 பேர் தான் அப்படி இறந்துருக்காங்க அப்படின்னு, அதுதான் கிடையாது. இதுக்கு முன்னாடியே மொத்தம் 6 பேர் இறந்துருக்காங்க. 6 பேருமே லவ் பண்ணவங்க தான், இவங்களோட சேர்த்து இப்போ 8 பேர் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால தான் அந்த வீட்டுக்கு முன்னாடி ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு போர்டு வச்சுருக்காங்க. அதையும் மீறி அந்த வீட்டுக்குள்ளே போனது இவங்க தப்பு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ தான் பிரசாந்த் ஒரு
விஷயத்தில் கிளியர் ஆகுறாரு. என்னென்னா எஸ் நம்ம நினச்சது கரெக்டு தான், இந்த இடத்துல அமானுஷயமாக தான் நடந்திருக்கு அப்படின்னு. இப்போ பிரசாந்த் அந்த பெரியவர்கிட்ட என்ன கேட்குறாருன்னா, அந்த ஆவி யாரோடது, அது ஏன் லவ் பண்ணுறவங்களெல்லாம் கொள்ளுது அப்படின்னு கேட்குறப்ப அந்த பெரியவர் இந்த இடத்துல தான் ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறாரு. பல வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஓட்டு வீட்டில் வாழ்ந்த ஒருத்தர் ஒரு பொண்ணை உயிருக்குயிராக லவ் பண்ணுறாரு. அந்த பொண்ணு இவருக்கு உண்மையாக இருக்க மாதிரி நடிச்சுட்டு வேற ஒருத்தர் கூட கள்ள தொடர்பில் இருக்காங்க. இது ஒரு நாள் இவருக்கு தெரிஞ்சு என்ன பண்ணுறாருன்னா, ரொம்ப மனசு வருத்தம் அடைஞ்சு வேற வழி இல்லை, நம்ம சூசைட் பண்ணி செத்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓட்டு வீட்டுக்குள்ளே தூக்கு போட்டு இறந்து போயிடுறாரு. இறந்து போன கொஞ்ச நாள்லயே அந்த ஏமாத்தின பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்களும் அவங்க கள்ள தொடர்பு வச்சுக்கிட்ட அந்த நபரும் மர்மமான முறையில் இறந்து போகிறாங்க. எஸ், நீங்கள் நினைக்கிறது கரெக்ட் தான், இவரோட ஆவிதான் அவங்க ரெண்டு பேத்தையும் போட்டு தள்ளியிருக்கு. ஸோ அதனால் இவரோட ஓட்டு வீட்டுக்குள்ளே யாராவது வந்தாலும், அந்த வீட்டு பக்கத்தில் யாராவது போனாலும் அவங்கள போட்டு தள்ளுறது தான் இந்த ஆவியோட வேலையாகவே இருக்குது. அந்த வீட்டுக்குள்ளே போகணும் அப்படின்றது கிடையாது. அந்த வீட்டு பக்கத்தில் நம்ம எங்கேயாவது நின்னாலே நம்மளோட மைண்டுக்குள்ளே வந்து அந்த வீட்டுக்குள்ளே வர வச்சிரும் அப்படின்னு சொல்கிறாரு. இதில் ஹைலைட் என்னென்னா, அந்த ஆவி வந்து எல்லாத்தையுமே கொள்ளாது, குழந்தைங்க பெரியவங்க அந்த மாதிரிலாம் கொள்ளாது. லவ் பண்ணுறாங்க தெரியுமா, அவங்க எல்லாத்தையும் தான் போட்டு தள்ளுது. அது எதனாலன்றது ஃப்ளாஷ்பேக்கில் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். தன்னை ஒரு பொண்ணு ஏமாத்திருச்சு, அதே மாதிரியே லவ் பண்ணுற எல்லாத்தையுமே ஏமாத்திடக்கூடாது, நம்மளே வந்து போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆவி வந்து அந்த வீட்டு பக்கத்தில் யாராவது வந்தாலோ இல்லை வீட்டுக்குள்ளே வந்தாலோ வந்து போட்டு தள்ளிடுது. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், ப்ரோ இதெல்லாம் சினிமாவில் பார்க்குற மாதிரி இருக்கே அப்படின்னு. எஸ், ஆக்சுவலாக சினிமாவில் பார்க்குற மாதிரி ரியல் லைஃப்பில் நடக்கிறது இல்லை. ரியல் லைஃப்பில் நடக்கிற சில இன்சிடென்ட்ஸ் தான் சினிமாவாக எடுக்கிறாங்க. இப்போ பிரசாந்துக்கு விஷயம் என்னன்னு தெரிஞ்சிருச்சா, அதுக்கப்புறம் தன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டையும் சொல்லிவிட்டு எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அங்கே கேட்குறாங்க, எங்கள் ஊருக்குள்ளே இந்த மாதிரி விஷயம் நடந்துருச்சு, இதனால தான் அவங்க இறந்துருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்னங்க இந்த விஷயத்தை எங்ககிட்ட சொல்லவே இல்லை, சூசைட் கேஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்குறப்ப போலீஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்களே ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்கள், இந்த கேஸை ஒன்று சூசைட் கேஸ்ன்னு முடிக்கணும், இல்லைனா மர்டர் கேஸ்னு முடிக்கணும். சம்மந்தம் இல்லாமல் பேய் வந்து அடிச்சு கொண்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எப்படி பேய் மேலே கேஸ் போட முடியும் அப்படின்னு கேட்குறப்ப பிரசாந்த் ஃபேமிலி யோசிக்கிறாங்க. சரி ஓகே, அதுவும் கரெக்டு தான், அது மட்டும் இல்லாமல் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியான்னு போட்டிருந்தும் இவங்க ரெண்டு பேர் மீறி போனது இவங்க தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. பிகாஸ் இந்த இடத்துல போலீஸ்னாலையும் எதுவும் பண்ண முடியாது. அதாவது பேய் இவங்களுக்குள்ளே போயிருச்சு, அதனால சூசைட் பண்ணிக்கிட்டாங்க, அதனால பேய் மேலே கேஸ் போடணும்னு சொல்லிட்டு பேய் மேலெல்லாம் கேஸ் போட முடியாது. ஸோ ஃபைனலாக இது சூசைட் கேஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு கேஸை முடிச்சதுக்கப்புறம் பிரசாந்த் ஃபேமிலி கிளம்பி தஞ்சாவூருக்கே வந்துடுறாங்க. ரஞ்சித் ஃபேமிலி கிளம்பி கோயம்புத்தூருக்கே போயிடுறாங்க. இவங்க ஊருக்கு வர்றதுக்கு முன்னாடி பிரசாந்த் வந்து ஸ்ட்ரிக்டாக என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சரி ஓகேங்க, இது வரைக்கும் வந்து 8 பேரோட உயிர் போயிருச்சுன்னு சொல்கிறீங்க, இது வந்து இதோட ஸ்டாப் ஆகணும், இதுக்கு மேலே அந்த இடத்துல ஒரு உயிர் கூட போக முடியாது, நீங்கள் நினச்சா என்ன ஆக்ஷன் வேணால், அதாவது அஃபீஷியல் நீங்கள் நினச்சா என்ன வேணால் பண்ணலாம், ப்ளீஸ் தயவு செஞ்சு இதுக்கு மேலே யாரும் இறந்து போகிற மாதிரி அந்த இடத்துல நடக்கக்கூடாது ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டதுனால போலீஸும் சரி ஓகே, அந்த வீடு இருக்கிறதுனால தான் இப்படி நடக்குது, நம்ம ஏதாவது ஆக்ஷன் எடுத்து அந்த வீட்டையே இடித்து தள்ளிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 நாள் கழித்து அந்த ஓட்டு வீட்டையே வந்து இடித்து தரமட்டமாக்கிடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போகுது, அந்த இடத்துலலாம் வந்து மக்கள் போகிறாங்க வர்றாங்க, பெருசாக இந்த மாதிரி பிரச்சனை இருக்க மாதிரி எதுவுமே ஆகலை. என்னதான் கேஸ் எல்லாம் க்ளோஸ் ஆகி வீட்டுக்கே வந்தாலும் கதையில் மறுபடியும் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. பிரசாந்துக்கு நிறையா விஷயம் மைண்டில் ஓடிட்டே இருக்குது. அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, அவர் யோசிக்கிறாரு, இப்போ போலீஸ் வந்து கேஸை முடிக்கிறதுக்காக இது சூசைட் கேஸுன்னு சொல்கிறாங்க, அதை ஏன் நம்ம நம்பணும், அந்த பெரியவர் வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் சொன்னார்ல, அதையும் நம்ம ஏன் நம்பணும், அவர் ஏதோ சும்மா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுக்கதையை நம்மகிட்ட கட்டி விட்டுருக்கலாம். ஸோ இப்போ ரஞ்சித்தும் திவ்யாவும் எப்படி இறந்தாங்க அப்படின்றது அவங்களையே கூப்பிட்டு கேட்டால் தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இப்போ பிரசாந்தும் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, திவ்யா கிட்ட டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணு, அதாவது இறந்து போன திவ்யாவை காண்டாக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு இந்த பேய் ஓட்டுறவங்க இருக்காங்களே அவங்கள கூப்பிட்டு வீட்டுக்கு வர சொல்கிறாங்க. அவங்க வந்துட்டு ஒருத்தரோட உடம்புல திவ்யாவோட ஆவி வர்ற மாதிரி ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்க. திவ்யாவோட ஆவியை ஒருத்தர் உடம்புக்குள்ளே வர வச்சதுக்கப்புறம் பேய் ஓட்டுறவர் கேட்குறாரு, இந்த மாதிரி சொல்லு, எதனால நீ இறந்த, உன்னை யாராவது கொண்டுட்டாங்களா, உங்கள் 2 பேர்த்து யாராவது அந்த வீட்டுக்குள்ளேயே வச்சு கொண்டுட்டு தூக்கு போட்ட மாதிரி செட்டப் பண்ணிட்டாங்களா, இல்லை உங்களுக்கு வந்து ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ளே தூக்கு போட்டு இறந்துட்டிங்களா, என்ன நடந்துச்சு சொல்லு, நீ சொன்னாதான் உண்மை தெரியும் அப்படின்னு கேட்டதுனால இப்போ திவ்யாவோட ஆவி என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த மாதிரி யாருமே எங்களை கொல்லலை, நாங்களும் சூசைடு பண்ணிக்கல, என்ன நடந்துச்சுன்னா அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு 5 நிமிஷம் தான் நாங்கள் உட்காந்து பேசியிருப்போம், திடீர்னு எங்களுக்கு என்னாச்சுன்னே தெரியல, எங்கள் மைண்டு வந்து எங்கள் கண்ட்ரோல்லே இல்லை, அதுக்கப்புறம் நாங்கள் தூக்கு போட்டு இறந்துட்டோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் எல்லாத்துக்குமே ஒரு விஷயம் புரியுது. எஸ், அந்த ஃப்ளாஷ்பேக்கில் அந்த பெரியவர் சொன்னது எல்லாமே உண்மை தான், அந்த ஓட்டு வீட்டுக்குள்ளே ஒரு ஆத்மா இருக்குது, அதுதான் இவங்க 2 பேத்தையும் கொண்டிருக்கு. இப்போ திவ்யாவோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கதறாங்க அழுகுறாங்க, பட் ஒன்றுமே பண்ண முடியாது, இறந்து போயிட்டாங்க, அதை அக்செப்ட் பண்ணிட்டு தானே ஆகணும். அதுக்கப்புறம் திவ்யாவோட ஃபேமிலி என்ன கேட்குறாங்க அப்படின்னா, சரி இந்த மாதிரி உனக்கு வந்து நிறைய விஷயம் நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம், பட் அதுக்கு முன்னாடியே நீ இறந்துட்ட, உனக்கு வந்து ஏதாவது இந்த மாதிரி கடைசி ஆசை இருக்கா, உனக்கு ஏதாவது ஆசைகள் வந்து நிறைவேற்றுற மாதிரி இருக்கா சொல்லு, நாங்கள் வந்து கண்டிப்பாக உனக்காக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப திவ்யாவோட ஆவி என்ன சொல்லுது அப்படின்னா,
பிரசாந்தோட ஒய்ஃப் வந்து அந்த டைமில் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க. அதாவது திவ்யாவோட அண்ணி அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க. அவங்களுக்கு பிறக்க போகிற குழந்தைக்கு என்னோட பேரை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு திவ்யாவோட ஆவி சொல்லுது. அப்படி சொல்லிட்டு திவ்யாவோட ஆவி அவரோட உடம்பு விட்டு போயிடுது. அதுக்கப்புறம் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் பிரசாந்தோட குழந்தைக்கு திவ்யான்னு பேர் வச்சு வளர்க்குறாங்க. இப்போ அந்த குழந்தைக்கு 8 வயசு. அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், அந்த சின்ன பொண்ணை தான் இறந்து போன திவ்யாவாக நினச்சி பாசமாக கொஞ்சி வாழ்ந்துட்டுருக்காங்க. இந்த கதையை கேட்கும்போது எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இதே மாதிரியே இன்னொரு பயங்கரமான உண்மை சம்பவத்தோடு வந்து உங்களை பார்க்குறேன். லைட்ஸ் ஆஃப்.